தீபாவளி பண்டிகைக்காக சென்னையிலிருந்து வெளியூர் சென்றவர்கள் சென்னை திரும்பி வருவதால் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் உள்ள நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, வெளியூரில் இருந்து பயணிகள் திரும்புவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு பேருந்து மற்றும் ஆம்னி பேருந்துகளால் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதா, அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம் மஞ்சு. தீபாவளி தினத்தையொட்டி வெளியூர்களுக்கும் வெளி மாநிலத்துக்கும் சென்னையிலிருந்து சென்றிருந்தவர்கள் தற்பொழுது நேற்று இரவு இவர்கள் தங்களுடைய சொந்த ஊரிலிருந்து சென்னையை நோக்கி பயணித்தார்கள். இன்று காலையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் ஒவ்வொன்றாக சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஓரளவுக்கு வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நல்ல ஒரு நெரிசல் என்று சொன்னால் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஊரப்பாக்கம் பகுதியில், செங்கல்பட்டிலிருந்து ஊரப்பாக்கம் இந்த பகுதிகளில் வாகன நெரிசல் அதிகப்படியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது நான் இருக்கக்கூடிய கோயம்பேடு பகுதியில் பார்த்தீங்கன்னா வாகன நெரிசல் என்பது ஓரளவுக்கு தான் இருக்கிறது. அதிகப்படியான வாகன நெரிசல் இல்லை என்று கூட சொல்லலாம். இதற்கான காரணம் என்ன என்று பார்த்தீர்களானால், சிறப்பு பேருந்துகள் 3 நாட்களாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 3600 வாகனங்களாக பிரித்து 11,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தன. இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது மட்டுமின்றி இந்த முறை பார்த்தீர்களானால் 5 இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தன. தாம்பரம் சானிட்டோரியம், அண்ணா நகர், பூந்தமல்லி மற்றும் கோயம்பேடு எதிரில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக இந்த 5 இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருந்தன. தற்பொழுது இந்த பேருந்துகள் அனைத்தும் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருப்பதால் பெரும்பாலான பகுதிகளில் மட்டுமே, அதாவது தாம்பரத்தில் இருந்து வெளிப்பகுதியில் மட்டும்தான் வாகன நெரிசல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோயம்பேடு பகுதியில் எதிர்பார்த்த அளவிற்கு வாகன நெரிசல் இல்லை. வழக்கம் போலவே இங்கே வாகன நெரிசல் இல்லாமல் சாதாரண நிலையே ஏற்பட்டிருக்கிறது. மஞ்சு. பாலாஜி, வாகன நெரிசலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துள்ளனர், அதை பத்தி சொல்லுங்க. குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ நான் சொன்ன அந்த 5 பகுதிகள் அதே மாதிரி, அதாவது தாம்பரம் சானிட்டோரியம், அண்ணா நகர், பூந்தமல்லி, கோயம்பேடு மற்றும் கோயம்பேடு எதிரில் இருக்கக்கூடிய இந்த 5 பகுதிகளுக்கு இங்கிருந்து சென்ற சிறப்பு பேருந்துகள் அதே இடங்களுக்கு மீண்டும் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் எந்த பகுதியில், அதாவது பூந்தமல்லியிலிருந்து ஆந்திரா நோக்கி சென்ற வாகனங்கள் அதே வழியாகவே தான் வந்து கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி வெளி மாநிலங்களில் சென்றக்கூடிய மொத்தமாக, அது கோயம்பேடிலிருந்து மதுரை, திருச்சி, இப்படி ஒட்டுமொத்தமாக சென்ற வாகனங்கள் அனைத்தும் பூந்தமல்லி வழியாகவும் தாம்பரம் வழியாகவும் வேறு ஒரு பாதையில் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. கோயம்பேடையே ஏபி என்று பிரித்து ஏ வழியாக சில வாகனங்களும் பி வழியாக சில வாகனங்களும் உள்ளே வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னையில் உள்ளே, அதாவது தாம்பரத்திலிருந்து சென்னை வரும் பொழுது வாகன நெரிசலை தடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் போக்குவரத்து துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது. வாகன நெரிசல் என்பது தாம்பரத்திற்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு, ஊரப்பாக்கம் ஆகிய பகுதியில் மட்டுமே இருக்கிறது. சென்னையில் உள்ளே வந்த பிறகு வாகன நெரிசல் என்பது மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.